ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலை தான் அவனை பின்னாடி தள்ளக்கூடிய ஒண்ணு. முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்க விடாம, நிகழ்காலத்தில் அவனை இருக்க விடாம, கடந்த காலத்தை பத்தியும் அந்த எண்ணங்களை பத்தியும் அவனுக்கு கொடுத்து அவனை பின்னாடி இழுக்கக்கூடியது கவலை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள் அடிப்படையில் இமாம்கள் விளக்கம் சொல்லும் போது, கவலை ஷைத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம். அது ஒரு முஃமினுக்கு ஒரு ஷைத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா, அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான்னா அந்த முஃமின் ஒன்னும் அல்லாஹ்வை மறப்பான், அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை மறந்து அவன் பயணிக்க ஆரம்பிப்பான். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், வலா யஹ்ஸனூன், கவலை கொள்ள மாட்டார்கள். முஃமினானவன் கவலை என்பது அவனுடைய வாழ்க்கையில வராத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்பான். அது வராம இருக்காது. இயற்கையான ஒரு மனிதனுக்கு கவலைகளும் சோகமான நிகழ்வுகளும், அவன் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது தன்னை தாழ்த்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ நடக்கும். ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருட்டாகும். ஒரு நாள் எல்லாருமே கைவிடப்பட்டதா உணர்வோம். எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நாள்ல ஏற்படும். அது ஷைத்தான் இருந்து வரும், அல்லது அவனுடைய செயல்களுடைய காரணமாக கூட வரும். அந்த நேரத்துல ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ளும் தான் இறைமார்க்கம் நமக்கு அறிவுரை சொல்லி கொண்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயம்தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில கவலை அடையக்கூடிய செயல் அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதுல அவதூறுகள். ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை பற்றியோ அல்லது செய்யாத குற்றத்தை பற்றியோ பிற மனிதர்கள் பேசும்போதோ அல்லது செய்யாத குற்றத்தை அவன் மீது அவதூறா சொல்லும் போதோ ஒரு மனிதன் கவலை அடைந்து தன்னை இறுக்கிக் கொள்கிறான். சரியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல குறைஷிகள் காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதூறு சொல்லும் போது அவர்கள் கவலை அடைந்தாங்க. ஃபலா யஹ்ஸுனுக கௌலுஹும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னா, அவர்களுடைய வார்த்தைகள் நபியே உங்களுக்கு கவலை அடைய செய்ய வேணாம். நான் அறிந்தவன் வெளிப்படையானவை, மறைமுகமானவை என்னன்னு சொல்லி நீங்க அதை குறித்து கவலை அடையாதீர்கள் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கே அறிவுரை சொல்லும் போது, மனிதர்களாகிய நாம் அல்லது சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்.